ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாவே பாருங்க. இவங்க வந்து நான் கும்பகோணம் போயிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல இந்த அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் காஃபி வாங்கி குடிக்க போகும்போது வந்து அவங்க பக்கத்துல இருந்து என்கிட்ட வந்து என்ன கூப்பிட்டாங்க. "என்னம்மா வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "ஏதாவது வாங்கி தரியாப்பா காஃபி எனக்கு?" அப்படின்னு சொன்னாங்க. நான் காஃபி வாங்கி குடுத்ததுக்கப்புறம், "நீங்க சாப்பிட்டீங்களாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "இல்லப்பா நான் சாப்பிடல" அப்படின்னு சொன்னாங்க. "உங்களுக்கு என்னம்மா வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "எனக்கு ஒரு 4 இட்லி வாங்கி குடுப்பா" அப்படின்னு சொன்னாங்க. நான் இவர்கிட்ட இருந்து ஒரு 4 இட்லி வாங்கி குடுத்தேன். "4 இட்லி போதுமா? இல்ல வேற ஏதாவது வேணுமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஒரு நாள் ஃபுல்லாவே எனக்கு இந்த 4 இட்லி போதும்பா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்க லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம், நான் வந்து இந்த யூடியூப் மூலியமா வந்து ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க எனக்கு செய்ய வேண்டியது ஒரே ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆதரவற்று இருக்கிறவங்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் நான் வந்து உங்ககிட்ட வேண்டிக்கிறேன்.